நம்ம வந்து எக்ஸல்ல இருக்கிற முக்கியமான சில பேசிக் ஃபார்முலாஸை பார்க்க போகிறோம். ஃபார்முலானா என்ன? எக்ஸல்ல ஃபார்முலாங்கிறது கால்குலேஷன் செய்யறதுக்காக யூஸ்ஃபுல்லா இருக்கு. நம்ம வந்து கால்குலேட்டரை வச்சு யூஸ் பண்றத எக்ஸல்லையே டைரக்டா செய்ய முடியும். எக்ஸல் வச்சுருந்தேன்னா எத்தனை இதுவா இருந்தாலும் நம்ம டைரக்டாவே செய்ய முடியும். எல்லா ஃபார்முலாவும் முதல்ல ஈக்குவல் டு சைனை வச்சுதான் பண்ணணும். இது எப்படிங்கிறத காட்டுறேன் பாருங்க. எல்லா ஃபார்முலாவும் இப்ப இதுதான் எக்ஸல். இப்ப இந்த இடத்துல இருக்கிறதுல நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும்னா இப்ப இந்த இடத்துல இஸ் ஈக்குவல் டு போட்டுட்டு நம்ம எதை போடுறோமோ அதை வச்சு நம்ம செய்யணும். இப்ப ஃபர்ஸ்ட் சம் ஃபார்முலா. சம் ஃபார்முலாங்கிறது என்னன்னா நம்ம இருக்கிற டேட்டால அதுலயே பண்ண முடியும். இப்ப இந்த எக்ஸல் ஷீட்ல இப்ப இங்க சில டேட்டா இருக்கு. இப்ப இத எய்தர் இப்படி பிளாக் பண்ணாலும் டிஃபால்ட்டா இங்க பாத்தீங்களா சம் அப்படிங்கிறது இங்க வருது, கவுண்ட்ங்கிறதும் இங்க வருது. எத்தனை? 1 2 3 4 5 கவுண்ட் இருக்கு. அதே மாதிரி இங்க சம் பாத்தீங்களா இங்க கொடுத்துருக்கு. இப்படியும் பண்ணலாம். இங்க பாத்தீங்களா A2 to A6 இந்த இடத்துல பாத்தீங்களா இந்த A, அதாவது இங்க A இங்க 2, அதே மாதிரி A3 A2 to A6 இங்க இது இப்படி இருக்கிறதுனால நம்ம இங்க இதுல பண்றோம். இதுக்கு மேல நீங்க எவ்வளவு நம்பர்ஸ் வேணாலும் ஏத்திக்கலாம். அதோ இந்த 14 15 வரைக்கும் கூட ஏத்திட்டு ஒரே லாட்ல நம்ம சம் கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? இப்ப பாத்தீங்களா பாருங்க இங்க ஃபார்முலா காட்டுது பாத்தீங்களா இந்த இடத்துல இதுதான். அடுத்தது ஆவரேஜ் ஃபார்முலா. ஆவரேஜ் ஃபார்முலாங்கிறது இது ஆவரேஜ இப்ப நாம வச்சிருக்கிற செட்டோட ஆவரேஜ் கூட நம்ம பார்க்கலாம். இப்ப இங்க பாத்தீங்களா ஆவரேஜ் ஃபார்முலா. இப்ப இங்க A2ல இருந்து இது வரைக்கும் இருக்கு. இப்ப இது வந்து டிஃபால்ட்டா வராது. நம்ம வந்து இந்த இடத்துல நான் சொன்னேன் இல்லையா எந்த ஃபார்முலா வந்தாலும் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் இப்படி போட்டீங்கன்னா இங்கேயே பாத்தீங்களா சாய்ஸ் காட்டுது. இப்ப நம்ம ஆவரேஜ் செலக்ட் பண்ணி என்டர் பண்ணிடக்கூடாது. இஸ் ஈக்குவல் டு ஏபி இங்க ஒரு டேப் கொடுத்துட்டா நம்ம வந்து இது இருக்கிற இது அப்படியே செலக்ட் பண்ணா பாத்தீங்களா இங்க 80 வருது. அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்கு. இப்ப நான் வந்து உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்றதுக்காக நான் இந்த இடத்துல வச்சேன். இதை எங்க வேணாலும் வச்சு பண்ணலாம், எந்த செல்ல வேணாலும் வச்சு பண்ணலாம். இப்ப கவுண்ட் ஃபார்முலா. கவுண்ட்டும் இதே மாதிரியே டிஃபால்ட்டாவே வரும். இது மூலமா எத்தனை என்ட்ரிஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம இதுல பார்க்கலாம். கவுண்ட் ஃபார்முலால இப்போ ஒரு ஃபைல்ல 200 இருந்தாலும் வரும், 300 இருந்தாலும் அதை காமிக்கும். கவுண்ட் ஃபார்முலால இவ்வளவுதான் இருந்தா காட்டணும்ங்கிறது கிடையாது. கவுண்ட் ஃபார்முலா பாத்தீங்களா? இப்ப இங்க வச்சு இத இப்படியே பிளாக் பண்ணினா பாத்தீங்களா இங்க கவுண்ட் இங்கேயும் காட்டும். அதே மாதிரி நம்ம எங்க இது பண்ணணும்னா இங்க பாத்தீங்களா இந்த இடத்துல இப்படியே காமிக்கிறது A2 to A6ன்னு நம்ம போடவும் போடலாம். இல்லைன்னா இதை எப்படி பண்றதுன்னா இஸ் ஈக்குவல் டு எல்லா ஃபார்முலாவும் இஸ் ஈக்குவல் டு கவுண்ட் இது போட்டுட்டு பாத்தீங்களா இப்படி இத மாதிரி இது பண்ணினாலே க்ளோஸ் போட்டாலே பாத்தீங்களா இங்கே கவுண்ட் வரும். நான் உங்களுக்கு போட்டு காட்டுறதுக்காக நான் இங்க தனியா இது பண்றேன். ஓகே, அப்புறம் மேக்ஸிமா மேக்ஸ் அண்ட் மின். மேக்ஸ் ஃபார்முலா மூலமா இந்த நம்ம இதுல இருக்கிற நம்ம டேட்டால இருக்கிற பெரிய நம்பரை கண்டுபிடிக்க முடியும். இது எப்படி பண்றதுன்னா மேக்ஸ் அண்ட் மின் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா? பாத்தீங்களா இந்த டேட்டா இருக்கு.
இதுல வந்து நம்ம லாஸ்ட் நம்பர் என்ன, பெரிய நம்பர் என்னங்கிறத நம்மளா கண்டுபிடிக்கிறது. இதுவே கண்டுபிடிக்கும், நம்ம தேடணுங்கிறது இல்லை. இஸ் ஈக்குவல் டு எம்ஏஎக்ஸ் கொடுத்துட்டு பிராக்கெட் போட்டு இப்படி இந்த மாதிரி பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டா பார்த்தீங்களா? இப்போ இங்க நமக்கு மேக்ஸிமம் நம்பரை கொடுத்துருக்கு. அதே மாதிரி மின் அதே மாதிரி இஸ் ஈக்குவல் டு சைன் போட்டு மின் போட்டுட்டு இந்த இதுல இருக்கிற இது பண்ணினா பார்த்தீங்களா மினிமம் நம்பர் தானாவே வந்துடும். இதுலயே வந்துடுறது. இதுதான் நமக்கு வேணுங்கிறது. இது பண்றது பர்சன்டேஜ் ஃபார்முலா. பர்சன்டேஜ இப்ப ஒரு இதுக்கு ஏதாவது வேணும்னா நமக்கு பர்சன்டேஜ் எப்படி இருக்கு, எவ்வளவு வரும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு பேரு பர்சன்டேஜ் ஃபார்முலா அப்படின்ட்டு பேரு. பர்சன்டேஜ் ஃபார்முலா எப்படி இருக்குன்னா பாத்தீங்களா, இந்த மார்க்ஸ் அப்டேன்ட்டு டோட்டல் மார்க்ஸ் எவ்வளவு அப்படிங்கறது வச்சு பர்சன்டேஜ் எவ்வளவுங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இஸ் ஈக்குவல் டு பார்ட் ஸ்லாஷ் டோட்டல் இப்படி இந்த மாதிரி வச்சு இன்டு 100 போட்டிங்கன்னா பார்த்தீங்களா? ஏன்னா இதுவும் அதே மாதிரி பர்சன்டேஜ் அப்படின்ட்டு இருக்காது. இப்போ பர்சன்டேஜ்ங்கிறது என்னன்னா, இன்னொரு தடவை சொல்றேன், இஸ் ஈக்குவல் டு சைன் எடுத்த மார்க்ஸ் நம்ம கிளிக் பண்ணோம்னா அதே எந்த செல்ல நம்ம கிளிக் பண்றோமோ அது வரும், ஸ்லாஷ் இந்த டோட்டல் மார்க்ஸ் ஆஸ்ட்ரிக்ஸ் 100. பாத்தீங்களா? அப்படியே வந்துடும். இதுதான் பர்சன்டேஜ் ஃபார்முலா. ஸோ இதுதான் டிப்ஸ். ஸோ எல்லா ஃபார்முலாவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இஸ் ஈக்குவல் டு சைன்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். சின்ன சின்ன டேபிள் வச்சு குறைச்ச டேட்டாவை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நீங்க எவ்வளவு பெரிய டேட்டா இருந்தாலும் 200 இருந்தாலும் 100 1000 இருந்தாலும் நீங்க பண்ணலாம். இதுதான் இது. இப்ப இந்த வீடியோல பேசிக் ஃபார்முலாஸை பத்தி நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் கொடுங்க. இதே மாதிரி This video is sponsored by BuyMode Smart eShopping mobile app. இந்த ஆப்ல வீட்டிற்கு தேவையான கிராசரி பொருட்கள், டெய்லி யூஸ் ப்ராடக்ட்ஸ் மற்றும் பல பயனுள்ள பொருட்களை இந்த ஆப் மூலம் மிகவும் எளிதாக ஆர்டர் செய்யலாம். பல ப்ராடக்ட்ஸ் குறைந்த விலையிலும் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் உடனும் கிடைப்பது இதன் முக்கியமாக சிறப்பாகும். வெளியே சென்று ஷாப்பிங் செய்ய வேண்டிய அவசியம் இல்லாமல் வீட்டில் இருந்தபடியே ஆர்டர் செய்து விரைவாக டெலிவரி பெறலாம். நீங்களும் ஆன்லைன் ஷாப்பிங்கை எளிதாக அனுபவிக்க விரும்பினால் பைமோட் ஸ்மார்ட் இ-ஷாப்பிங் ஆப்பை ஒரு முறை பயன்படுத்தி பாருங்கள். நன்றி. இந்த ஆப்புக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை வச்சு